மதியழகன் சார், வடிவுகர்சி மேடம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தையோட ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஆஃப் சாரி ஃபங்க்ஷனு. ஸோ இந்த குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு ஆளை காட்டுப்பா. பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. லாஸ்ட்டாக அவங்க கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்தவங்க, சாப்பிட்டவங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸு, சர்க்கிள்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாம் சாப்பிட்டு என்ன சொன்னாங்க, இவங்க சாப்பிட்டு தான் இப்போ வந்திருக்காங்க. இவங்களோட ஃபீட்பேக்கு விலை மதிக்க முடியாத செலவு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேடம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் மேடம். ரொம்ப அருமையாக இருந்தது ஃபுட்டு. சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. அதாவது நிறைய பேர் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அடையவியல் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வாங்கிட்டு போனாங்க. நம்ம எல்லாமே சவுத் இந்தியன் மெனு தான் செய்ய சொல்லியிருந்தோம். அதுலேயும் முந்திரி கொத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் டிஷ் வந்து கேட்டிருந்தோம். அது ரொம்ப அருமையாக சார் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் இனி அடுத்தது என் 2வது டாட்டர் ஃபங்க்ஷனும் சார் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஃபுட்டு வந்து இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஏ1 இருந்ததுன்னு சொல்லிட்டு போனாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் அதை எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ரொம்ப அருமையாக அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க பூஸ்ட் அண்ட் காஃபி நிறைய குட்டீஸ் எல்லாம் போயிட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உணவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதனாலே நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் வந்து அருமையான உணவு, எல்லாரும் சாப்பிட்டவங்க எல்லாரும் வந்து வயிறார வாழ்த்திட்டு போனாங்க. அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ உங்களுக்கும் அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். அது வந்து சக்ஸஸாக பண்ணிட்டீங்க நீங்கள். ரொம்ப நன்றி சார். இதுக்கு முன்னாடி எங்கே டேஸ்ட் பண்ணீங்க சார் வீனஸ் கேட்டரிங் ஃபுட்டை? இவங்க மனைவியுடைய தம்பி குழந்தையுடைய முதல் பிறந்த நாள் விழா அங்கே வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு வந்து சூரஜ் அவர் ஃபங்க்ஷனில் அவர் இன்னைக்கு வரல, பட் அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தாங்க. அதனால ரொம்ப அருமையாக அங்கே இருந்தது. அதை பார்த்துட்டு சரி நீங்கள் தான் பண்ணணும், ஆனால் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்டாக எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஸ்டமைஸ் பண்ணி சொன்னோம். நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத ஒரு டிஷ்ஷை கூட நீங்கள் வந்து அருமையாக பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மேலும் வாய்ப்பு எதிர்நோக்கும் வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தினர். இதுக்கு மேலே எந்த ஒரு வாய்ப்பு உங்கள் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் யாருக்கு சார் இந்த வாய்ப்பு கொடுப்பீங்க? நிச்சயமாக உங்களுக்கு தான். நான் தான் சொல்லிட்டேன், என்னோட 2வது டாட்டரோட ஃபங்க்ஷன்